ரீசெண்டாக பிரபாஸ் சாரோட ராஜா சாப் மூவி பார்த்துட்டிங்கன்னா ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரைலர் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லையும் சரி, அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த குவாலிட்டிலையும் சரி பயங்கரமாக பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை விட எல்லோரும் வந்து பெஸ்ட்டாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு மூவியில் நம்மளுடைய பிரபாஸ் சார் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி ரோல் வந்து பண்ண போகிறாரு. ஆக்சுவலி பிரபாஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவுடைய பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாராக வந்து வளர்ந்துட்டார். ஸோ அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போயுமே வந்து இவர் பயங்கர சூப்பரான நிறையா மூவிஸ்லாம் கொடுக்கறத விட்டுட்டு இந்தமாரி வந்து எப்படி சிம்பிளான ஒரு மூவி அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காமெடி ரோல் பண்ணக்கூடிய மூவி வந்து எப்படி அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா பல பேர் வந்து பயங்கர ஷாக் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இன்றைக்கி அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் வளர்ந்துருக்குங்க. அதாவது இவர் மூவியில் நடிக்க போகிறாரு அப்படின்னாலே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இவரை பயங்கரமாக பாராட்டுற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவருடைய கெரியரே வந்து உச்சத்துக்கு போயிருக்கு. ஸோ அப்படி உச்சத்துக்கு போயுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து ரொம்ப காமெடியான மூவிஸு இனிமேல் வந்து தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி மூவிஸை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து கான்ஷியஸாக வந்து ஒவ்வொரு மூவியும் அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய ஆடியன்ஸ்க்கு என்னென்ன பிடிக்கும், ஸோ எதை பண்ணால் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து படம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக யோசித்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அவர் வந்து அவருடைய லெவல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ எங்கேயோ ஒரு மாஸ்டர் லெவலில் வந்து அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்குமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காமாக வந்து இந்த ஒரு மூவி வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து அவரை ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அடுத்தடுத்த லைனப் அப்படிங்கிறதுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவருடைய ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் வந்து சலார் மூவியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வர மூவிஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவருடைய கெரியரே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மூவிஸாக தான் வந்து அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. ஸோ டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து அவர் ஜெயிப்பார். எந்த வகையிலுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து யாரும் இனிமேல் வந்து தோக்கடிக்கவும் முடியாது, தொட்டதெல்லாம் இனிமேல் பார்த்திங்கன்னா அவருக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து யோசித்து தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சடனாக பார்த்திங்க இப்போ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து அவருடைய அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதான் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ராஜா சாப் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா 3 ஹீரோயின்ஸ் நடிச்சிட்ருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கோஸ்ட் டைப் ஒரு ஹாரர் காமெடி மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா கிளியராக வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா எது புதுசாக ஒரு விஷயத்தை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆடியன்ஸை வந்து எங்கேஜாக வச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக பார்த்துட்டிங்கன்னா பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து இப்போதைக்கு நடிச்சிட்ருக்க படங்கள் எல்லாமே வந்து பயங்கர மாஸ் கிளாஸில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. அப்படி இருந்துமே வந்து அவர் அதை விட்டு கொடுக்காம தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து என்ன மூவி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிதாக சொல்லலாம். இந்த ராஜா சாப் மூவியோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரெய்லர் முடிகிற சமயத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி செம கூலாக வைபாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு வகையிலையுமே இனிமேல் வந்து அவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இனிமேல் அவர் தான் வந்து டாப் டயரில் இருக்கிற இடத்த பிடிச்சிட்டாரு. எப்போ வந்து பாகுபலி மூவியில் நடித்தாரோ அப்போயே பார்த்திங்கன்னா அவர் வந்து டாப் டயர் அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. இனிமேல் வந்து அவரை யாராலையுமே வந்து கீழே இழுக்கவே முடியாது. இனிமேல் எப்போவுமே வந்து பிரபாஸ் வந்து டாப்பில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து பாராட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ராஜா சாப் மூவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டராக தான் இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது மொத்தமாக விலகி போய் அவருடைய லைஃபே பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலுக்கு வந்து அவர் மாற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஆஸ் ஒரு பிரபாஸ் சார், அதாவது டார்லிங் பிரபாஸரோட ஒரு ஃபேனாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி மூவியே பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து பயங்கரமாக எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லோரும் வந்து
ஆசைப்படுற மாதிரி இந்த ஒரு மூவி வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவியோட ஹிட்டில் வந்து நான் அதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணுறேன்.